மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தெருக்கூத்து ஆன்மீக செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர மீசை யூடியூப்பை தொடர்ந்து ஆதரவு பண்ணுவாங்க, தொடர்ந்து பார்த்துவாங்க. இந்த நாடகம் மின்னொழியால் சிவன் பூசை நாடகம் தான். கலைமகள் கவிஸ் நாடகம் கோவிந்தராஜ் கோமாளி. மீசை யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாடகம் மின்னொழியால் சிவன் பூஜை நாடகம் தான். கவிஸ் கலைமகள் தெருக்கூத்து கோவிந்தராஜ் கோமாளி. உங்களுக்கு ஆன்மீக செய்தி தெருக்கூத்து உடனுக்குடன் வந்து சேர மீசை யூடியூப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தாய போல பிள்ளை நூலை போல சேலை வளர்த்த நம்ம கரெக்டா வளர்த்திருந்தா என்ன மாதிரியே வளர்த்தி இருக்கிறேன். செத்து போயிருவா எங்க சுடுகாடு இருக்குது. சின்ன பிள்ளை அவருக்கு தெரியாது. இதுக்கு மேலதான் சொல்லி கொடுத்து வளர்த்துறங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? என்னடா நீ பேசுற கோபம் வருது. நீ பேசுற அதுக்கு மேல கோபம் வருது. தம்பி இங்க மேல போட்டு அந்த போய் எங்க தாய போலதான் இல்ல. ஆமா. சேலை போட்டு நுழையும். ஆமா. நீ கரெக்டா இருந்தா இவன் இந்த மாதிரி சொல்லுவா. என்னுடைய வளர்ப்பு அப்படிங்க. நீ வளர்க்க என்ன மாதிரியே பிள்ளையை நான் வளர்த்தி வச்சிருக்கிறேன். உன் வளர்ப்புல தெரியுது. சரி அம்மா சொல்றேன். ஏங்க இப்படி கோபமா அடிச்சீங்கன்னா அவ சொல்ல மாட்டா. இங்க பாரு, தந்தைக்கு பிறகுதான் தாயம். தந்தை எடுத்த பண்ண சொல்லணும். என்னன்னு சொல்லி யாரு கையில வேணும். நாங்க சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. அப்ப என்ன ரகசியம் பேசிட்டீங்க? போய் அருவாமணியில உட்காருங்க. நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு வரேன். சின்ன வயசு சிறு வயசு வர்றதுக்குள்ள கோபம் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். குட்டையை பிடிச்சு போய் உட்காரு. போய் நீ அருவாமனையில உட்காருப்பா. அருவாமனையில உட்காந்து என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? பிடிச்சா கிழிச்சிட்டு போதும் புண்டவாயா. அப்படி பயிரல வார்த்தை கேட்கிறேன். இன்னும் மேல பொண்டாய் கூட புழைக்க வேணுமா? நான் இன்னொரு மாப்பிள்ளை வச்சுக்கிறது பழைக்க கூடாது. எங்க டீ கடை வைக்க